ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பிரபல தெலுங்கு நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமுரளியை ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அதிரடி கைது நடவடிக்கையின் முழுமையான பின்னணி என்ன? தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகராக வலம் வருபவர் போசானி கிருஷ்ணமுரளி. 150க்கும் மேற்பட்ட படங்களில் எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஏராளமான திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளரான கிருஷ்ணமுரளி கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோரையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவதூறாக பொதுவெளியில் தொடர்ந்து பேசி வந்தார். இந்நிலையில் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதல்வராகவும் பவன் கல்யாண் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்ற பின் போசானி மீது மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் தெலுங்கு தேசம் கட்சியினர் புகார் அளித்தனர். இந்நிலையில் அன்னமயா மாவட்டத்தில் உள்ள ஓபிலவாரிப்பள்ளி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றின் அடிப்படையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹைதராபாத் எல்லரெட்டிகுடாவில் உள்ள நியூ சயின்ஸ் காலனி அருகே உள்ள நடிகரின் வீட்டிற்கு சென்ற போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். அப்போது கிருஷ்ணமுரளி போலீசாருடன் வர மறுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து வேனில் ஏற்றி அன்னமய்யா மாவட்டம் ஒபுலவாரிப்பள்ளி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர் மீது ஜாமீனில் வர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. ராஜம்பேட்டை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் போசானி கைது செய்யப்பட்டதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகரின் மனைவியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு தேவையான சட்ட உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார்.